கர்த்தரி நாமத்தினால் நம்மள பல பேரு எனக்கு ஆசீர்வாதமா இல்ல எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் இல்லத்துல ஆசீர்வாதம் பெருக வேதாகமம் சொல்லும் 7 வழிகள் என்னன்னு இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறோம். வேதாகமம் சொல்கிற இந்த 7 வழிகளையும் தினமும் நாம ஃபாலோ பண்ணுனா கண்டிப்பா ஆசீர்வாதம் கிடைக்கும். முதலாவது, தினமும் அதிகாலை ஜெபம். நாள் தொடங்கும் போதே குடும்பமாக இணைந்து ஜெபிப்பதன் மூலம் அந்த நாள் முழுவதும் இறைவனின் பாதுகாப்பு கிடைப்பதை நாம் உணர முடியும். இரண்டாவதாக, நன்றி அறிதல். நம்மிடம் இருப்பதைக் கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தும் போது இன்னும் கூடுதலான ஆசீர்வாதங்கள் பெருகும் என்ற கருத்தை பகிர்தல். மூன்றாவதாக, வார்த்தைகளால் ஆசீர்வதித்தல். வீட்டில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் குறை கூறாமல் அன்பான மற்றும் ஆசீர்வாதமான சொற்களை மட்டுமே பேச வேண்டும். நான்காவது, சமாதானம் காத்தல். சண்டைகள் மற்றும் கசப்புகளை தவிர்த்து சமாதானத்தை வீட்டில் நிலைநாட்டினால் அங்கே இறைவன் தங்குவார் என்பதை வலியுறுத்த வேண்டும். ஐந்தாவது, வேத வாசிப்பு. தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வேதாகமத்தை வாசித்து அதிலுள்ள போதனைகளை பின்பற்றுவது குடும்பத்திற்கு ஞானத்தை தரும். ஆறாவது, மற்றவர்களுக்கு உதவுதல். நம்மிடமுள்ள ஆசீர்வாதத்தை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது நம் கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஏழாவது, இறை நம்பிக்கையே அஸ்திவாரம். எந்த சூழ்நிலையிலும் கலங்காமல் நம்பிக்கையோடு இருப்பதே ஆசீர்வாதத்தின் திறவுகோல். வேதாகமம் சொல்லும் இந்த 7 வழிகளை நாம எல்லோரும் பின்பற்றி ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெறுவோம்.